நம்ம இந்தியாவில் பல்வேறு போராட்டங்கள் நடந்திருந்தாலும் அந்த போராட்டத்தின் வீரியம் என்பது ஒரு சில போராட்டங்கள் மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக இருக்கும். அந்த போராட்டத்தின் வீரியம், அந்த போராட்டத்தின் வலி, அந்த போராட்டத்தின் உயிரிழப்பு, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை வைத்துதான் அந்த இந்திய அரசியல்ல பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்திற்கான இடம் என்பது கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரியான ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அது மாதிரியான ஒரு போராட்டம் நடந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு போராட்டம் நடந்தது. அது இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதன் மூலம் அதாவது நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டத்தோட வீரியம் இருந்துன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரியான ஒரு போராட்டம் இந்திய அரசியல்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். அதற்கு அடுத்தபடியான ஒரு போராட்டம், அது மாதிரியான போராட்டம் இந்திய எதிர்ப்புக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்ததுன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகத்திற்காக நடந்த 20% இடஒதுக்கீடு கேட்டு நடந்த ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் வீரியம் என்பது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இந்திய துணை ராணுவம் எல்லோ ஃப்ளவர் ஆபரேஷன், மஞ்சள் பூ நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை வைத்து ஒரு இராணுவ நடவடிக்கை தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு போராட்டத்திற்கு இராணுவ நடவடிக்கை எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு மட்டும்தான், வன்னியர் சங்க போராட்டத்துக்கு மட்டும்தான் அது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மாதிரியான ஒரு போராட்டம் வேற லெவல்ல அந்த போராட்டத்தை அந்த நேரத்தில் எடுத்திருப்பாங்க. அப்போது அந்த வன்னியர் சங்கத்தோட போராட்டத்தின் வீரியம் என்பதும் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்குமே ஒரு சைக்கிள் கூட நவர முடியல. அது மாதிரியான ஒரு போராட்டத்தை அந்த நேரத்துல வன்னியர் சங்கத்தின் எடுத்திருந்தாங்க. அந்த போராட்டத்தோட மைய புள்ளியில ஆரம்பிச்சு, அதாவது அந்த போராட்டத்தோட ஆரம்பத்துல இருந்து அந்த போராட்டம் என்ன காரணம், அந்த போராட்டம் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம் 1980 மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மூலமா தொடங்கப்பட்டது. அவர் முதல்ல அந்த வன்னியர் சங்கத்தை எதுக்காக ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல்ல பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு முறை ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அதிகமாக இருக்கிற மக்களுக்கு சரியான முறையில் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகத்திற்கு போதுமான இடஒதுக்கீடு கிடைக்கவே இல்லை. அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மிகவும் பின்தங்கி இருக்காங்க. அதனால அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து 1980 வன்னியர் சங்கத்தை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு வன்னியர் சங்கங்கள் பல்வேறு குழுக்களா பிரிஞ்சு இருந்தது. அந்த குழுக்களை பிரிஞ்சு இருந்த குழுக்களை ஒன்றாக சேர்த்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1980 ஆரம்பிச்சு 86 வரைக்கும் பல்வேறு போராட்டங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருந்தாரு. அந்த போராட்டத்தை அதாவது வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கும் போது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் வயதும் பார்த்தீங்கன்னா 45. அந்த 45 வயதுல அவர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவரை பார்த்துட்டு அவர் இப்போ கூட திண்டிவனத்துல போய் பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 2 ரூபாய் 1 ரூபாய் மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழைப்பட்டவங்களா இருக்காங்கல்ல, ஏழ்மை சமூகத்துல இருந்து இப்ப அவர்கிட்ட நோயாளியா பார்க்க வரவங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு அவங்க நோயாளி தலையை சொல்லிடுறாங்களா. தலையை சொன்னாங்கன்னா அவர்கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தமா. உடனே அந்த நோயாளிக்கு தன்னுடைய காசை கொடுத்து இது மாதிரி சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பின வரலாறுலாம் இருக்கு. இன்னும் நீங்க திண்டிவனம் சுற்று வட்டார பகுதியில போய் கேட்டீங்கன்னா இன்னமும் அது மாதிரியான விஷயம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரியான அவர் வைத்தியம் பார்த்து அதன் மூலமா ஒரு பகுதியை இது மாதிரியான போராட்டத்திற்கு ஆட்களை ஏற்படுத்துவது, அதுக்கப்புறம் சங்கத்தோட அந்தந்த ஊர்களுக்கு சென்று சிறிய சங்கங்களாக இருக்கிற வன்னியர் சங்கங்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவது, இது மாதிரியான விஷயத்தை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சாலை மறியல் ஆகட்டும், அதுக்கு பட்டை நாமம் போராட்டம், இது மாதிரியான பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. 1980 இருந்து 86 வரைக்கும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் திரு எம்ஜிஆர் அவர்களால் எவ்விதமான ஒரு பதிலும் கிடைக்காததால இதனால மிகவும் விரக்தி அடைந்த வன்னியர் சங்கமும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா செப்டம்பர் 17, 1987 அன்று மிகப்பெரிய அளவில் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு ரீதியில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அதனால
தொடர்ச்சியாக வன்னியர் சங்கத்தினம் அந்த போராட்டத்திற்கு வந்து தொடர்ச்சியாக ஆட்களை சேர்ப்பது, அதுக்கப்புறம் வந்து அந்த போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்வதுன்னு சொல்லிட்டு மும்முரமா இருக்காங்க. அதே பின் திடீர்னு வந்து ஒரு அந்த 1987 செப்டம்பர் 17 வந்து ஒரு 17 வர்றதுக்கு ஒரு வாரம் இருக்கிறது. அந்த ஒரு வாரத்துல வந்து திடீர்னு திமுக தலைமையில இருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்புனா, டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இதை பத்தி ஒரு அறிவிப்பு வர்றாரு. என்ன மாதிரி அறிவிப்புனா, திமுகவின் முப்பெரும் விழா வந்து அந்த டைம்ல வந்து நடத்தப்படும். அதாவது அறிவாலய திறப்பு விழா, அப்புறம் வந்து அறிஞர் அண்ணாவோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். இது மாதிரியான அப்புறம் வந்து பெரியாரோட ஃபங்க்ஷன். இது மாதிரி முப்பெரும் விழா வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து நடைபெறும் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு அறிவிப்பு வர்றாங்க. உடனடியாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் வன்னியர் சங்கத்தினும் வந்து திமுகவிற்கு ஒரு வேண்டுகோள் இருக்காங்க. நாங்க வந்து செப்டம்பர் 17 அன்று ஒரு வார சாலை மறியல் போராட்டம் தான் அறிவிச்சிருக்கோம். இந்த இந்த நேரத்துல நீங்க இது மாதிரியான முப்பெரும் விழா நடத்தினீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை தானே வரும். இதை வந்து நீங்க ரத்து செய்யுங்க, அப்படின்லாம் தள்ளி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. திமுக தலைமையை வந்து அந்த கோரிக்கையை வந்து நிராகரிக்கிறாங்க. உடனடியாக அப்புறம் வந்து வன்னியர் சங்கத்திலும் மற்ற ராமதாஸ் அவர்களும் என்ன பேச ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. உடனே இதற்காக நம்ம வந்து தொடர்ச்சி 6 மாத காலம் வந்து இது பண்ணியிருக்கோம். அந்த டைம்லலாம் இது மாதிரியான ஃபோன்லாம் அப்போலாம் இல்லை. இது மாதிரி கடிதாசி நேரில் போய் சொல்றது இது மாதிரியான விஷயம் தான் பண்றாங்க. அதனால இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு. நம்ம இது வந்து ரத்து செய்ய முடியாது இது போராட்டத்தை. அதனாலதான் நம்ம வந்து திட்டமிட்டபடி செப்டம்பர் 17 இருந்து மறியல் போராட்டம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ரீதியில வந்து வன்னியர் சங்கத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனடியாக வந்து அதற்கான ஆரம்பமும் செப்டம்பர் 16, அதாவது மிட் நைட்டு செப்டம்பர் 17 விடியற்காலை 12 மணிலிருந்து போராட்டம் வந்து ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வந்து அந்த திமுக சார்ந்தவர்கள் வந்து முப்பெரும் விழாவுக்கு செப்டம்பர் 15, 16ங்கிற மாதிரியான தேதியில வந்து சென்னையில போய் குவிஞ்சிட்டாங்க. செப்டம்பர் 17 விடிகாலத்துல வந்து போராட்டம் ஆரம்பிக்குது. சென்னையில இருந்த திமுகவின் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ்ல வழியா தான் போறாங்க. திண்டிவனம் செங்கல்பட்டு தாண்டி போறாங்க. மிகவும் வந்து இந்த போராட்டத்தோட ஆக்ரோஷம் வந்து மிகவும் வீரியமா இருக்கு. திமுகவினரால வந்து விழுப்புரத்தை தாண்ட முடியல. வன்னியர் சங்கத்தினோட போராட்டம் வந்து மிகவும் வீரியமா நடந்து கொண்டிருந்தால திமுகவினரால வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டு தாண்ட முடியல. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து நிற்க வைக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து வன்னியர் சங்கத்தினருக்கும் திமுகவினருக்கும் பல்வேறு இடங்கள்ல வந்து மோதல் ஏற்படுகிறது. அந்த மோதலை, அதாவது வன்னியர் சங்க போராட்டத்தை வந்து திசை திருப்பதற்காக திமுகவினர் அப்படி சொன்னாலே நம்ம வந்து சூழ்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த மாதிரியான சூழ்ச்சியை வந்து செய்யறதுல அவங்க கில்லாடிகள். அந்த போராட்டத்தை வந்து திசை திருப்புவதற்காக திமுகவை சார்ந்த பலர் வந்து தலித் சமூகம் வாழக்கூடிய பகுதிகளில் போயிட்டு அவர்கள் குடிசைக்கு வந்து தீ வைக்கிறார்கள். தீ வைத்து விட்டு இது வந்து வன்னியர் சங்கத்தினர் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு பொய் பரப்புரை வந்து பரப்புறாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பல்வேறு தலித் சமூகத்தோட பிரமுகர் இருப்பாங்கல்ல, உடனே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களையும் அதுக்கப்புறம் வன்னியர் சங்கத்திலும் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இது மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரீதியில. அதுக்கப்புறம் இதற்கான விடையை வந்து நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வன்னியர் சங்கத்தை போராட்டம்ங்கிறது வந்து மிகவும் வீரியமா நடைபெற்றது. திமுக சூழ்ச்சி, அதுக்கப்புறம் இது மாதிரி குடிசை எறிதல் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கூட நகரக்கூட சைக்கிள் கூட நகர முடியல. அது மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து வீரியமா நடத்திட்டு இருக்காங்க. உடனடியாக வந்து தமிழக அரசும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. தமிழக அரசு வந்து அப்போ பொறுப்புல இருந்தவங்க தான் சில பேர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மத்திய அரசும் சரி, உடனடியாக தமிழக அரசு வந்து இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் ஒடுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்குள்ள போறாங்க. போராட்டம் எல்லாம் செஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா துப்பேக்கையால சுடுறாங்க. அப்போ விழுப்புரம் மாவட்டத்துல பார்த்தீங்க, விழுப்புரத்துல அதாவது இந்த செங்கல்பட்டுல ஆரம்பிச்சு விழுப்புரம் மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு உயிர் பலிகள் வந்து பலியிடப்படுகிறது. இந்த போராட்டத்துல 21 உயிர்கள் வந்து அநியாயமாக சுட்டு கொல்லப்படுகிறது. காக்கா குருவிகளை சுடுற மாதிரி வந்து அநியாயமா சுட்டு அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல வலிமிகுந்த ஒரு போராட்டமா மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்றைய அதிமுக அரசு தான். இது மாதிரியா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல வந்து இது மாதிரியான பலி விழுந்த உடனே அங்க இருக்கிற வன்னியர் சங்கத்தை வந்து ஒரு முடிவு பண்றாங்க. இனிமேல் வந்து எந்த விதமான போலீஸ்காரனும் வந்து எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, ஊருக்குள்ள வந்தா இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல்வேறு கிராமங்கள்ல வந்து போலீஸ் வந்து சுடுறதோட மட்டும் நிக்காம அந்த கிராமங்கள்ல போயிட்டு
பல்வேறு அராஜகங்களை வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு அராஜகங்கள் நிகழ்த்தப்படுகிறது. பல்வேறு வீடுக்குள்ள வந்து அங்க அந்த வீட்டை சேதப்படுத்துவது, அந்த வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்துவது, அங்க இருக்கிற மகளிர்ல இருந்து குழந்தைகள் வருவது, அடித்து நொறுக்குவதுன்னு சொல்லிட்டு இது மாதிரியான பல்வேறு அராஜகங்கள்ல ஈடுபடுத்தல வன்னியர் சங்கத்தினர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் வந்து எவ்விதமான எந்த பொருட்காரனும் வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ரோட்ல இருக்கிற சில மரங்களை வந்து வெட்டி போடுறாங்க. அந்த சில மரங்களை வெட்டி போடுறதால போலீஸால வந்து ஊருக்குள்ள வர முடியல. அதுக்கப்புறம் வந்து உயிர் பலிங்கிறது பெருமளவில் வந்து நடக்காம போகுது. அதுக்கப்புறம் வந்து போராட்டத்தோட வீரியம் வந்து இன்னும் தீவிரமாகுது. வன்னியர் சங்கத்தை எப்படிதான் இவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியல, எப்படிதான் முடிவு வன்னியர் சங்கத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு தெரியாம தமிழக அரசு வந்து விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. உடனடியாக வந்து மத்திய அரசோட ஒரு தயவு நாடுறாங்க. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி போராட்டம் நடக்குது, தயவு செய்து வந்து உங்களுடைய ராணுவ படையை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து தமிழக அரசு கிட்ட போகுது. உடனடியாக மத்திய அரசும் வந்து துணை ராணுவ படையை வந்து அனுப்புறாங்க. அந்த துணை ராணுவ படைக்கு வந்து என்ன மாதிரியான பேர் வைத்திருக்காங்கன்னா எல்லோ ஃபிளவர் ஆபரேஷன், மஞ்சள் பூ நடவடிக்கை. வன்னியர் சங்கத்தினுடைய கலர் வந்து மஞ்சள்ங்கிறதால அந்த எல்லோ ஃபிளவர் ஆபரேஷன் சொல்லிட்டு அந்த நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மிக பெரிய அளவுல கலவரங்கள் வெடிக்குது. துணை ராணுவ படையெல்லாம் அந்த வன்னியர் மக்கள் இருக்கிற பகுதிகளை போயிட்டு மிக பெரிய அளவுல ஒரு அராஜகத்தை வந்து நிகழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வன்னியர் சங்கத்தோட போராட்டம் வந்து முடிவுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் வந்து பல ஆயிரம் பேர் மேல வந்து வழக்கு பதிவுப்படுகிறது. பல நூறு பேருக்கு மேல வந்து அப்போதைய அதிமுக அரசு வந்து வழக்கு பதிவுப்படுகிறது. அது மட்டும் இல்லாம வழக்கு பதிவு செஞ்சா கூட பரவாயில்ல, அந்த போலீஸ் அராஜகத்துல நடந்த பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க சொல்லி மாளாதுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து மிக பெரிய அளவுல அங்க நடந்த அராஜகங்கள் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் அது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் அராஜகத்தால பல்வேறு நபர்கள் இன்னமும் உடல் ஊனமுற்று மூடமா தான் இருக்காங்க. இன்னும் பலருக்கு வந்து போலீஸோட துப்பாக்கி சூட்டுல நடந்ததுல அதுல இருக்கிற குண்டு பாய்ந்த பலர் வந்து இன்னமும் உசுரதான் இருக்காங்க. இது மாதிரியான அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்தி காட்டியிருந்தாங்க அப்போதைய வன்னியர் சங்கத்தினர். அதன் பிறகு வந்து 1989 அமைந்த கருணாநிதி தலைமை அரசு வந்து வன்னியர் சமூகத்தினை கூட்டு வச்சு அப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில வன்னியர் சமூகம் உட்பட 108 சமூகங்களுக்கு இது மாதிரி எம்பிசி இடஒதுக்கீடு நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி ரீதியில வந்து சொல்றாங்க. போராடியது என்னமோ வன்னியர் சங்கம் தான், ஆனா பலனடைந்தது பாத்தீங்கன்னா 108 சமூகங்கள் வந்து பலனடைந்தது. இதுக்கு பேர் தான் தியாகம்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து உயிர் பலி கொடுத்து மிகப்பெரிய அளவு தியாகம் செய்த வன்னியர் சமூகத்தினர் இருந்து பரவாயில்ல எங்க மூலியமா வந்து நீங்க 107 சமூகங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அந்த 108 சமூகம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரீதியில வந்து எம்பிசி வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதன் பின் நடந்த பல்வேறு விஷயங்கள் தான் இன்னமும் வந்து பேசப்படுகிறது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த போராட்டத்திற்கு பிறகு இன்னமும் அது மாதிரியான போராட்டத்தை வந்து இந்திய அரசியல் வந்து காணவில்லை அப்படிதான் சொல்லணும். வன்னியர் சமூகத்தை நடத்திய அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்விதமான போராட்டமும் வந்து இந்திய அரசியலே நடக்கல. அது மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து வன்னியர் சங்கம் வந்து நடத்தி காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அன்றைய அமெரிக்க நாளிதழ்ல நியூயார்க் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தோட போராட்டம்ங்கிறது ஹெட்லைன்ஸா இருந்தது. அது மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டுல வன்னியர் சங்கத்தினர் வந்து நடத்தி காமிச்சிருந்தாங்க. உண்மையிலுமே அந்த நேரத்துல வன்னியர் சங்கத்தினர் வைத்த கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியிலேயே மாநிலத்தில வந்து வன்னியர் சமூகத்திற்கு வந்து 20% மத்தியில வந்து 2% இடஒதுக்கீடு வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பட்டியலின சமூகமும் அவர்கள் வந்து 18% 22% அவர்களுடைய இடஒதுக்கீடு வந்து உயர்த்தி தர வேண்டும். இது மாதிரியான கோரிக்கைகள் வைத்துதான் அவர்களை வந்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் பண்ணது என்னமோ வன்னியர் சங்கம் தான், ஆனா அவர்கள் கோரிக்கை என்னன்னு பாருங்க. பறையர் சமூகமும் வந்து அவருடைய மக்கள் தொகை வந்து வந்து அதிகம், ஆனா நீங்க கொடுத்த இடஒதுக்கீடு வந்து வெறும் 18% தான், அதை உயர்த்தி 22% அங்க தரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து அப்போ வச்சிருந்தாங்க. இது மாதிரியான ஒரு தமிழக அரசியல்ல காணாத ஒரு போராட்டம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில வன்னியர் சங்கம் நடத்தி காட்டியது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியல் இன்றும் வந்து பேசப்படுறது.